அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜோதிடத்தில் பூராட நட்சத்திரம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பதிவு பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறப்பாங்க. இதில் பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்குரிய ஆதிகால பரிகார கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்களாமா. அப்போ பூராட நட்சத்திரம் வாழ்க்கையில் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க. பூராடம் போராட்டமாகவே இருக்குது, பூராடம் நூலாடாது அப்படி சொல்லுவாங்க. இது என்ன பழமொழி? இந்த பழமொழிகள் வாழ்க்கையில் கொஞ்சம் தேவை பாருங்கள். பூராடம் பழமொழிகள் ஆதி காலத்தில் இது எல்லாம் மறந்துக்கிட்டே போகிறாங்க. இது எல்லாம் நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். பூராடம் நூலாடாதுன்னா என்ன? பூராட நட்சத்திரக்கார வீட்டில் ஒரு நூலாடாத வயசான ஒரு பாட்டி இருப்பாங்களாம். அவங்களுக்கு என்னென்னா, அவங்க வீட்டுடைய கணவனை வாழ்க்கையில் இழந்திருப்பாங்க. கணவன் அந்த காலத்தில் இழந்தாத்தான் மாங்கலியத்தை கழட்டிடுவாங்களே. அப்போ நூல் தான் அந்த காலத்தில் பூராடம்னா நூலாடாதுன்னா இந்த மாங்கலியத்தை தான் அவங்க நூலாடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ஏன் நூலாடாதுன்னா, இந்த நூல் ஒரு 9 பெரி 9 நூல் ஒன்றா சேர்த்து மாங்கலியத்தில் போட்டு மஞ்சளை நல்லா தேய்ச்சி அதில் தான் 3 முடிச்சு போடுவாங்க. அப்போ அதே முடிச்சு போட்டு வாழ்ந்து முடித்ததுக்கப்புறம் வயசாகி போய் கணவர் இறந்துட்டாருன்னா அவருக்கு அந்த நூலை கழட்டிடுவாங்க. அதனால் அந்த நூல் அந்த கழுத்தில் ஆடாதான். அதனால் அந்த காலத்தில் பழமொழி பூராடம் நூலாடாது. இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொன்னால் தானே தெரியும். இல்லாட்டி பொதுவாக பழமொழி சொல்கிறாங்க, நாமளும் கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அல்லவா? அதுதான் பூராடம் நூலாடாது. இது ஏன் அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வாழ்க்கை இழந்தவங்க, வயசானவங்களோ இளமையானவங்களோ முதுமையானவங்களோ நடுத்தரமானவங்களோ யாரோ ஒருத்தர் அந்த லைஃப்பில் வந்துடுவாங்களா, அது அந்த வீட்டில் இருப்பாங்களா, அதுக்காக அந்த காலத்தில் பழமொழி. இந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள் கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாருன்னா அவர் எல்லா காலத்தையும் கடந்துட்டார். இப்போ நம்ம பூராட நட்சத்திரத்தை தானே நம்ம எடுத்தோம். இந்த பூராட நட்சத்திரம் தனுசு ராசியும் அதே தான், மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசி அதுதான், உத்திராடத்துக்கு தனுசு ராசி அதுதான். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூராட நட்சத்திரம் தனுசு ராசி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேரக்டர். இந்த பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் முக வசீகரமான முகம். அவர் சுக்கிரன் திசையில் தான் அவர் பிறந்திருப்பார். சுக்கிரனாலே ஒரு வசீகர ஒரு ஈர்ப்பு. அப்படியே பார்த்திங்கன்னா, ஆஹா இந்த முகத்தை இவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி அவருடைய அந்த இது இருக்கும், அந்த வசீகர பவர் இருக்குது. அதெல்லாம் தான் மனிதனுக்கு கிடைச்ச ஒரு சொத்து. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் முகத்தில் தெரியுமா? அது பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு வட்டமான முகம், புட்டு கன்னம், ஏர் நெத்தி, அந்த கண் மீன் மாதிரி அந்த பார்வை, சார்பு பார்வை, பல் வரிசை, இந்த லட்சணங்களெல்லாம் பொருந்தி தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூராட நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பின்னமாகிறதும் அது கடவுள் செயல். இந்த அம்சத்தில் பிறப்பாங்க. அப்போ பிறக்கும்போது அவங்க சுக்கிரன் திசையில் தான் பிறப்பாங்க. இந்த சுக்கிரன் திசை யாருன்னு கேட்டால், பிறக்கும்போதே சுக்கிரன் திசை. பார்த்துக்குங்க, யாராவது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தா பிறக்கும்போதே சுக்கிரன் திசை. அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, சுக்கிரன் திசை எனக்கு அடிச்சிச்சின்னா நான் எப்படியெல்லாம் வாழுவேன் தெரியுமான்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு சுக்கிரன் திசை யோகத்தை கொடுத்துருக்கோம். அதனால் எனக்கு சுக்கிரன் திசை நடக்காதான்னு எல்லா மக்களும் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் பிறக்கும்போதே சுக்கிரன் திசை யாருக்கு பிறக்கும்போதே போயிடும்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு போயிடும். சரி, 20 வருஷ திசை. இந்த 20 வருஷ திசையில் ஒரு 10 வருஷம் பாதி நம்ம கணக்கு போடுவோம். ஒரு தாயுடைய ஆதியந்த பரம நாளிகை, தாய் மாதா கர்ப்பத்தில் சிவிட்டம் நீக்கி சென்றது போக நின்றது இருப்பு அப்படின்னு போட்டு நீங்கள் அழகாக இந்த பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க சுக்கிரன் திசை தான் போடுவாங்க. அப்போ 10 வருஷம் சுக்கிரன் திசை தாயோட கர்ப்பத்தில் இருந்தால் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்தாச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு 10 வருஷம் யோகம். இடம் வாங்கிறது, அப்பா அம்மாவுக்கு யோகம், இடம் வாங்கிறது, வீடு வாசல் கட்டுறது, தொழில் அமைக்கிறது, யோகத்துகளை பலப்படுத்துறது, வண்டி வாகனங்கள் பெருக்கிறது, ஊருக்குள்ளே விசேஷங்கள் நடத்துறது, சந்தோஷ நிம்மதி கிடைக்கிறது, வீட்டில் கன்சீவ் ஆகிறது, இது எல்லாம் இவர் பிறந்ததுக்கப்புறம் நடக்கும். அது எத்தனை வருஷத்துக்கு?
அந்த தாயோட கர்ப்பத்திலேருந்து 10 வருஷம் இருப்பு இருந்தால் அந்த 10 வருஷம் அவருக்கு யோகம் இல்லை, அவர் பிறந்து அந்த குடும்பத்துக்கு யோகம். அதனால தான் என்னென்ன தெரியலைங்க, அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் திடீர்னு ஒன்றுமே கையிலேயே காசில் சொத்து அமைஞ்சு போச்சு. பிள்ளை வந்து உடனே பார்த்தாங்க, பொண்ணு கேட்டாங்க, கொடுத்துட்டேன், கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 6 மாதத்துக்குள்ளே புள்ளை வந்து நீ கன்சீவ் ஆகிட்டாங்க, இதை வளகாப்பு செய்கிறதுக்கு போயிட்டுருக்குறவங்க எல்லாமே அந்த குழந்தை பிறந்த யோகம் தானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பாருங்கள், ஒரு குழந்தை ஒரு வீட்டில் ஒரு விஷயத்தை சொல்கிறவங்களுக்கு, ஒரு குழந்தை பிறந்து ஒரு குடும்பமே காணா போனதும் உண்டு, ஒரு குழந்தை பிறந்து பகச்ச குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்ததும் உண்டு. அப்போ பிறக்கும் குழந்தை கர்மாவோடு பிறக்காமல் புனிதமாக பிறக்கணும்னா நாம் புண்ணியம் செய்து வச்சுருக்கணும், அதுதான் கணக்கு. அப்போது அதுக்கு தான் அந்த பாட்டு நான் சொல்லி வச்சுருக்கேன். எல்லா கோயிலையும் விளக்கு நீங்கள் போட்டிங்கன்னா முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு கடவுளுக்கு விளக்கு போடுங்க. உங்கள் கர்மாலாம் குறைஞ்சு வாழ்க்கையில் நீங்கள் அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. இந்த விளக்கு இந்த சாமிக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த விருத்தத்தை சொல்லி போடுங்க. இது நான் புக்கு எழுதும்போது பிரபஞ்சம் கொடுத்த சக்தி அது. எதை பார்த்து என்னால் எழுத முடியல, இறைவனாக கொடுத்த வரம். அதை இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. அந்த வரம் அப்படியே கிடச்சிது. ஏன் முற்பிறவியில் நம்ம பாவம் பண்ணியிருப்போமோ, அது இந்த பிறவியில் நம்ம ஏதாவது வந்து கழிக்கொண்டு வந்திருப்போமோ, இனிமேல் எந்த பிறவிக்கு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் என்னுடைய அப்பா வழியில் வந்த கர்மம் எது இருந்தாலும், அம்மா வழியில் வந்த கர்மம் எது இருந்தாலும், ஒருவேளை நான் வயிற்றுக்குள்ளே பனி கொடுத்து கொடுக்கும் போது முன்ஜென்மத்தினுடைய ஆன்மாவோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இருந்தாலும் எல்லாம் இதை கழிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை எழுதி இதை ஒரு வாறு பிரித்து அழகாக இந்த முற்பிறவியில் செய்த பாவத்தை பற்றி இன்றைக்கி சொன்னேன். இன்றைக்கி உலகம் பூரா இந்த வார்த்தையை எல்லா மக்களும் சொல்லி விளக்கு போடுறாங்க. அதுக்கு அடியன் சுப மாரிமுத்து ஆதிகால பரிகார புத்தகத்தில் எழுதியிருக்கேன். எப்படின்னு பாருங்கள். இந்த ஜென்ரேஷனில் தான் இது கிடச்சிது. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இதை நம்ம கேட்டாலே ஒரு முறை தான் பிறக்க போகிறோம். இந்த உலகம் வாழ்கிற மாதிரி, நம்ம இந்த உலகம் பாராட்டுற மாதிரி நம்ம வாழ்ந்துடணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னே அர்த்தம் வருதா இல்லையா? இதெல்லாம் தான். அதனால தான் போராட்டம்னு சொல்லாங்க. போராடுனா தான் ஜெயிக்க முடியும். சண்டைக்கு போகிறோம், யுத்தத்துக்கு வர்றாங்க, 2 பேர் ஆயுதம் வச்சுருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டு யாருடைய ஆயுதம் கீழே விழுகுதோ அந்த அவர் தான் தோற்று போவார். ஆயுதம் யார் கையில் இருக்குதோ அவங்க தானே ஜெயிப்பாங்க. அப்போ போராடுனா தான் வாழ்க்கை, இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. போராட்டம் இருக்கணுங்க, எப்போவுமே போராட்டம் இருக்கணும். வாழ்க்கையில் நமக்காக ஒரு எதிரி இருந்தால் தான் அவரை வச்சு நீங்கள் வளர முடியும். எதிரி இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். நமக்கு எதிரி ஒருத்தர் வேணும். எப்படி எதிரி வேணும்? நேருக்கு நேர் எதிரி வேண்டாம். கண்ணுக்கு தெரியாமல் யாரோ ஒரு மனிதர் நம்மளை விட அவர் நல்லா வாழ்கிறார், ஏன் அவரை விட நம்ம வாழக்கூடாதுன்னு ஒரு தைரியத்தை நீங்கள் பலப்படுத்திக்கலாம். இப்படியெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய கர்மாவாக செயல்பட்டிருக்குது. அப்போ இதை நம்ம சரி பண்ணணும் அல்லவா? அதுக்கு தான் இந்த ஆதிகால பரிகார புத்தகமெல்லாம் எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான விஷயம், பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதிகால பரிகார கோயில் இப்போ கொடுக்குறேன். தாரமங்கலம் கைலாசநாதர். எப்படி? தாரமங்கலம் கைலாசநாதர். இந்த தாரமங்கல கோயிலுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் ஒரு முறை போயிட்டு வாங்க. ஏன்னா சிற்பக்கலையுடைய நுட்பத்தை அங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் அப்படி ஒரு மனிதர்கள் இனிமேல் பிறக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ ஒரு சிற்பத்துக்குன்னே பிறந்த இந்த பூமியில் சிற்பக்கலை அங்கே வடித்து வச்சுருக்காங்க. நான் ஒரு முறை போய் சாமி கும்பிட்ட உடம்பே செலுத்துருச்சு. அவ்வளோ ஒரு தெய்வீகமான லிங்கம், அவ்வளோ ஒரு அற்புதமான கோயில். அந்த கோயிலை பற்றியெல்லாம் நாம் வந்து இன்னும் சொல்லணும். பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அந்த கோவில் தான். கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். பெரிய ரகசியம் அது. இது கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே 2 நாளில் இந்த புக்கு உங்களுக்கு கிடச்சிரும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நம்ம நல்லா இருக்கணும், அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும், இன்னமும் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு சிறப்புகளுக்கு ஜோதிடம் பார்க்குறதுக்காக சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் என்று சொல்லி நம்ம வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த 1500 பதிவுகளும் இருக்குது. உலக மக்கள் நலனுக்காக இந்த விஷயத்தை செய்து வச்சுருக்கேன் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.